பல நாட்களா கணவன் மனைவிக்கிடையே நடந்து வந்த சண்டை கடைசியில கொலையில முடிஞ்சிருக்கு. மனசுக்குள்ள சந்தேக சாத்தான் குடியேறிருச்சுன்னா என்ன நடக்குன்றத உணர்த்து இருக்கு இந்த சம்பவம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமம்தான் எம் ராசியமங்கலம். அந்த சின்னஞ்சிறு கிராமத்து வீட்டின் முற்றம் அன்று கொலைக்களமாக மாறியிருந்தது. உச்சி வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த இரத்த வெள்ளத்தில் உயிரற்று கிடந்தது ஒரு பெண் சடலம். ஊர் மொத்தமும் அதிர்ச்சியில் நின்று கொண்டிருக்க சடலத்தை ஏற்றிய ஆம்புலன்ஸ் மார்ச்சுவரியை நோக்கி விரைந்தது. சம்பவ இடத்தில் ஃபார்மாலிட்டிஸ் அனைத்தையும் முடித்த போலீசார் நடந்த கொலையை பற்றி விசாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை கிரைம் ஸ்பாட்டுக்கு வருவதற்கு முன்பே குற்றவாளி காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். என் பொண்டாட்டியை கொன்னுட்டேன் சார் என வாக்குமூலம் கொடுத்த நபரை கஸ்டடியில் எடுத்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சரணடைந்தவர் முருகன். இந்திராணி என்ற பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வந்த முருகன் இதே வீட்டில்தான் மனைவியோடு வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இந்திராணிக்கும் முருகனுக்கும் இடையே வாக்குவாதம் நடந்திருக்கிறது. இருவரும் சண்டையிட்டுக் கொள்வது அக்கம் பக்கத்தினருக்கு ஒன்றும் புதிதல்ல. இந்திராணியும் முருகனும் வாய்ச்சண்டையில் தொடங்கி கைகலப்பில் ஈடுபடுவதை அடிக்கடி பார்த்தே பழகிவிட்டார்கள். சம்பவம் நடந்ததன்றும் கொஞ்ச நேரம் முட்டி மோதிவிட்டு அதன் பின் அடங்கிவிடுவார்கள் என்றே அக்கம் பக்கத்தினர் நினைத்திருக்கிறார்கள். ஆனா அன்று நடந்தது வேறு. வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த இந்திராணியின் குரல் மரண ஓலமாக மாறியிருக்கிறது. அவரது வயதான தாயாரும் கத்தி கூச்சலிட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. இந்திராணியை கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார் முருகன். இந்த பயங்கரத்திற்கு காரணம் என்ன என போலீசார் துருவி துருவி விசாரித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் வாயை திறக்காமல் சாதாரண குடும்ப சண்டை சார் என ஒற்றை வரியில் முடித்த முருகன் போக போக தனது மனதில் குடியிருந்த குரூரம் மொத்தத்தையும் கக்கியிருக்கிறார். இந்திராணி முதல் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்று தனியாக வசித்து வந்திருக்கிறார். இவருக்கு 12 வயதில் ஒரு மகனும் இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் முருகனுடன் இந்திராணிக்கு நட்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருமணமாகி கணவனை பிரிந்திருந்த இந்திராணியை முருகன் திருமணம் செய்திருக்கிறார். இருவரும் இந்திராணியின் தாயார் வீட்டிலேயே வசித்து வந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் சந்தோஷமாகவே சென்ற இந்திராணியின் வாழ்க்கை போக போக சோக புயலாக மாறியிருக்கிறது. காரணம் முருகனின் சந்தேக பார்வை. இந்திராணியை அவரது உறவினர்களோடு சேர்த்து வைத்து சந்தேகப்பட்டிருக்கிறார் முருகன். அதோடு தகாத உறவில் இருப்பதால் தான் தனக்கென ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்காமல் முதல் கணவனின் மகனை மட்டுமே வளர்த்து வருவதாகவும் குற்றம் சாட்டி சண்டையிட்டிருக்கிறார். இதனால் தினம் தினம் குடும்பத்தில் சண்டை நடந்திருக்கிறது. ஆனால் அதற்காக முருகன் தன்னை கொலை செய்யும் அளவுக்கு துணிவார் என இந்திராணி நினைத்திருக்கவில்லை. முருகன் நினைத்தது நிறைவேறாததால் இனி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என மனைவி குடும்பத்தை அலர்ட் செய்திருக்கிறார். அதற்கான நேரமும் வந்திருக்கிறது. இருவரும் ஒரே இடத்தில் வேலை பார்த்தாலும் முருகனுக்கு பகல் ஷிஃப்ட், இந்திராணிக்கு நைட் ஷிஃப்ட். சம்பவத்தன்று நைட் ஷிஃப்ட் வேலைக்கு சென்று விட்டு வந்த இந்திராணி சமையல் எதுவும் செய்யாமல் படுத்து உறங்கியுள்ளார். இதனால் கடுப்பான முருகன் சாப்பாடு செய்யலையா என வாக்குவாதத்தை ஆரம்பிக்க சண்டை முற்றியிருக்கிறது. அப்போது வசை சொற்களை வாரி இறைத்த முருகன் ஆம்பளையுடன் பதிலுக்கு பதில் பேசிய குற்றத்திற்காக இந்திராணியை அரிவாளால் வெட்டியிருக்கிறார். பதறிப்போன இந்திராணி வெளியே ஓடி தப்பிக்க நினைத்திருக்கிறார். ஆனால் அவரை துரத்தி வந்த முருகன் கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்.
மகளின் உயிரை காப்பாற்ற போராடிய இந்திராவின் தாயார் மீதும் வெட்டறிவாள் பாய்ந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முருகனை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.